நாம் சிந்தனைக்காக புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தை திருப்பி வரலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 37 முதல் 47 வரை நாம் வாசிக்கலாம். புதிய ஏற்பாட்டில் 163வது பக்கம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 37 முதல். இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒருவர் ஒரு பாவ மன்னிப்பு கேட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னார். அவருடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் நிலையத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலராலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சியும் ஆஸ்திகளையும் விற்று ஒருவருக்கொருவர் தேவையான தக்கதாக அவைகள் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் ஆற்றும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுபவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்பதை ஜெபித்து சிந்தனைக்கு கடந்து செல்லலாம். அன்பும் கிருபையும் இறக்கும் நல்லதவனே, மறுபடியும் சமூகத்தில் இருக்கிறோம். உடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களிடத்தில் பேசும். உடைய வார்த்தையின் மூலமாக நீர் மகிமைப்பட வேண்டும் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தை ஜீவனுள்ளது, ஆத்மாவை உயிர்ப்பிக்கக்கூடியது என்ற விசுவாசத்தோடு அவரை ஜனங்கள் கேட்டு மனம் திரும்பி குத்தப்பட்டவர்களாய் அவரை பக்தி விருத்தி அடைவோம். ரசிக்கப்படாத பிள்ளைகள் வல்லமையாய் உடைய வார்த்தையை கேட்டு மனதில் அருமைரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே இவாஞ்சலிக்கல் பாப்டிஸ்ட் திருச்சபையிலிருந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்காக நாங்கள் தொடர்ச்சியாக திருச்சபையாகவும் தனிப்பட்ட முறையிலும் உங்களுக்காகவும் உங்களுடைய திருச்சபைக்காகவும் போதற்காகவும் நாங்கள் ஜெபித்து வருகிறோம். இந்த நாள் ஒரு மிகவும் சந்தோஷமான நாள். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, தேவன் தன்னுடைய பிள்ளையை ரட்சித்து திருச்சபைக்குள்ளாக தேவன் சேர்த்திருக்கிறார். இப்போ தேவன் வல்லமையாய் தன்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே செயல்பட்டிருக்கிறார் என்பதனுடைய சாட்சி இந்த நாளிலே நடைபெற்ற இந்த ஞானஸ்தான ஆராதனையாக இருக்கிறது. லூக்கா 15 பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து சொல்றார், மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குன்னு சொல்றார். அப்ப இந்த மனுஷனுடைய விசேஷமா ஜஸ்டினுடைய மனம் திரும்புதல் பரலோக ராஜ்யத்துல தேவனுடைய சமூகத்துல மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்திருக்கு. ஏன் அப்படின்னா, பிசாசின் அடிமைத்தனத்துல இருக்கிற ஒரு மகனை தேவன் தன்னுடைய கிருபையினால தன்னுடைய வல்லமையினால இழுத்து தன்னுடைய ஒளியின் ராஜ்யத்துக்குள்ளாக தேவனே சேர்த்து கொண்டார் என்பதற்கான அடையாளம் இந்த நாளிலே நாம் ஆராதிக்கிற இந்த ஞானஸ்தான ஆராதனையாக இருக்கு. விசேஷமாக இது இன்னைக்குதான் புதுசா நடக்குதா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, வாசி கேட்ட இந்த வேத பகுதி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது, ஆதி திருச்சபையில முதலாவது திருச்சபையில தேவன் எப்படி தன்னுடைய திருச்சபைக்குள்ளாக ஜனங்களை சேர்த்தார் என்பதுதான் நம்ம அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல வாசி. அப்போ ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது, எப்படி ஒரு மனுஷன் தேவனுடைய திருச்சபைக்குள்ள அங்கமாக இணைக்கப்படுகிறான், எப்படி ஒரு மனுஷன் திருச்சபைக்குள்ள இணைக்கப்படுகிறான் என்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. அந்த கேள்விக்கான பதில் நம்ம வாசிக்கின்ற இந்த பகுதியில் இருக்கு. இன்னும் அநேக வேத பகுதியில வாசிக்க போறோம். அந்த வேத பகுதியிலிருந்தும் நாம் தொடர்ச்சியாக ஒரு மனிதன் எப்படி தேவனுடைய திருச்சபைக்குள்ளாக இணைய போகிறான் என்பதை நாம் பார்க்க போறோம். முதலாவது பார்க்கும்போது, ஒரு மனுஷன் எப்படி தேவனுடைய திருச்சபைக்குள்ளாக இணைக்கப்படுகிறான் அப்படின்னா, முதலாவது தெய்வீக கண்ணோட்டத்திலிருந்து நீங்களும் நானும் பார்க்க வேண்டும். இப்ப தெய்வீக கண்ணோட்டத்திலிருந்து நீங்களும் நானும் பார்க்க வேண்டும் என்று பார்க்கும்போது, ஒரு மனுஷனுடைய ரட்சிப்பு அல்லது தேவன் ஒரு மனுஷனை தன்னுடைய திருச்சபைக்குள்ள இணைக்கிறார் என்று பார்க்கும்போது, இது அடிப்படையிலே ஒரு மனுஷனுடைய ஒரு தீர்மானம் கிடையாது. நான் முடிவு பண்ணி இந்த திருச்சபையில் அங்கமா இணைஞ்சுக்கிறேன் என்பது கிடையாது. முதலாக ஏன்னா இது தேவனுடைய நித்தியமான ஆலோசனைக்கு உட்பட்டது. இது தேவனுடைய தீர்மானம். உதாரணமா இன்னைக்கு ஜஸ்டின் இந்த திருச்சபையில அங்கமா இணைஞ்சிருக்கிறான் அப்படின்னா, இது ஜஸ்டின் எடுத்த முடிவோ இல்ல போதகர் எடுத்த முடிவோ இல்ல இந்த திருச்சபை எடுத்த முடிவோ அல்ல.
இது பிரதானமாக தேவன் நித்தியத்திலே ஏற்படுத்துற ஒரு திட்டம். இது மனிதனுடைய திட்டம் இல்ல. இது பிரதானமா தேவன் ஏற்படுத்தின நித்திய திட்டம். இது அவருடைய நித்திய ஆலோசனையோடு தொடர்புடையதாக இருக்குது. அப்படி ஏன் பார்க்கும்போது வேதம் சொல்லுது, தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாக ஜஸ்டினை, இந்த உலகத்துல ரசிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனையும் முன்குறித்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. தேவன் முன்குறித்து அந்த முன்குறிக்கப்பட்ட மனிதனை தன்னுடைய குடும்பத்திற்குள்ளாக சேர்க்கிறார் என்று வேதம் சொல்லுது. நீங்க உதாரணமா எபேசியர் 1ஆம் அதிகாரத்தை திருப்பிட்டீங்க அப்படின்னா, எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல கை வச்சுக்கோங்க. அதே போல வாசிக்கேட்ட அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலையும் நீங்க கை வச்சுக்கோங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, தமக்கு முன்பாக நம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவருமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அப்ப உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்து நம்ம என்ன செஞ்சார்? தெரிந்து கொண்டார். அப்படியே நீங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்துல பார்க்கும்போது, தேவனை துதித்து ஜனங்கள் எல்லார் இடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுபவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இங்க பயன்படுத்தப்பட்ட வார்த்தையை பாருங்க, கர்த்தர் சேர்த்து கொண்டு வந்தார். மனுஷன் சேர்க்கல, போதருடைய முடிவு இல்லை, அல்லது தனிப்பட்ட மனுஷனுடைய முடிவு இல்லை, தேவனுடைய முன்குறித்தலோடு தொடர்புள்ளதாக இருப்பதனால தேவன் மனிதனை திருச்சபைக்குள்ளாக சேர்க்கிறார் என்று. அப்போ ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படணும், ஒரு மனுஷன் திருச்சபைக்குள்ள இணைக்கப்படுறான் அப்படின்னு பார்க்கும்போது, அது நித்தியத்திலே ஏற்படுத்தப்பட்ட தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. நித்தியத்திலே தேவன் அந்த மனுஷனை தன்னுடைய திருச்சபையிலே அங்கமாக இணைக்க அவர் தீர்மானித்திருக்கிறார். இப்ப தேவன் தீர்மானித்திருக்கிறார். எப்போ? நித்தியம். இப்ப நித்தியம் என்று சொல்லும் போது ஒரு அந்த காலத்தை சரியா புரிஞ்சு, நித்தியம் என்று சொல்லும் போது கடவுள் மட்டுமே இருந்த காலம், நேர காலங்கள்லாம் இல்லாத, கடவுள் மட்டுமே கடவுளாகவே இருந்த ஒரு காலத்திலே தேவனுடைய தீர்மானம். வேற யாருமே இல்லை, வேற எந்த மனுஷனுடைய ஆலோசனை இல்லை, வேற எந்த மனுஷனும் இல்லை, வேற வெளிப்புற ஏதுக்கள் எதுவுமே இல்லை. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று சொல்வதற்கு முன்னாடி உள்ள காலம், காலத்தை உருவாக்குவதற்கு முன்னாக இருந்த ஒரு காலம். அப்போ தேவன் மட்டுமே இருந்த ஒரு காலத்திலேயே தேவன் என்ன செஞ்சார் அப்படின்னா, யார் யார அவருடைய திருச்சபைக்குள்ள அங்கமாக இணைக்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்திருக்கிறார். எபேசியர் 1ஆம் அதிகாரத்தை மறுபடியும் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா, எபேசியர் 1ஆம் அதிகாரம் இன்னைக்கு மதியானம் உங்களுக்கு நேரம் இருந்தா நீங்க வீட்டுல உட்காந்து பொறுமையா நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, தேவன் எப்படி நம்ம அந்த திருச்சபைக்குள்ள இணைக்க அவருடைய நித்திய தீர்மானம் எப்படி இருந்துச்சு என்று பார்க்க முடியும். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பாருங்க, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்தார் என்று பார்க்கிறோம். அப்படியே நீங்க 12ஆம் வசனம் பாருங்க, எபேசியர் 1:12, தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு, இப்ப தேவனால் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம் என்று பாருங்க. அடுத்து திரும்பி 6ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே, யாருடைய தயவுள்ள சித்தத்தின்படியே? தேவனுடைய தயவுள்ள சித்தத்தின்படியே. மறுபடியும் 10ஆம் வசனம் பாருங்க, தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தமது தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தாங்க. மறுபடியும் அங்க வார்த்தை சொல்லப்படுது, தயவுள்ள சித்தம், அவருடைய சித்தம், இது தேவனுடைய சித்தம், அவர் முன்குறிக்கிறார், அடுத்து அவர் சித்தம் கொண்டிருக்கிறார் என்று பாருங்க. அடுத்து 12ஆம் வசனத்தை பார்க்கும்போது, தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக, அவருடைய ஆலோசனை. அப்போ ஒரு மனுஷனை திருச்சபைக்குள்ளாக அங்கமாக இணைக்கப்படுவது, ஒரு மனுஷனை ரட்சிப்பது என்பது தேவனாக அவர் நித்தியத்திலே இருக்கும்போது தேவனுடைய நித்தியமான திட்டம், அவருடைய ஆலோசனை, இது அவருடைய திட்டமாக இருக்கிறது. இதுதான் அவர் திட்டம் பண்ணி வச்ச ஒரு பிளான். அந்த பிளான் என்ன அப்படின்னா, ஏற்றவேலே இந்த உலகத்திலே மனிதர்களை ரட்சித்து அவர்களை இந்த திருச்சபைக்குள்ளாக அங்கமாக இணைக்க வேண்டும். அது நீங்க 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தை கேட்கிறோம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தினுடைய நடுப்பகுதியை பார்க்கும்போது, 2 தெசலோனிக்கேயர் 2:13, ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடினாலே, என்ன சொல்லுது? ஆதி முதல் அப்படின்னா இது நித்தியத்தை குறிக்குது. ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடினாலே. மறுபடியும் 2 தீமோத்தேயு திருப்பிக்கோங்க. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்க. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், புதிய ஏற்பாட்டுல 291வது பக்கம், 9ஆம் வசனம், அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியே
ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். இங்க பார்க்கும்போது தம்முடைய தீர்மானத்தின்படியும் அவருடைய தீர்மானத்தின்படி தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். அப்ப ஒரு மனுஷனை திருச்சபைக்குள்ளாக இணைக்கிறார், ஒரு மனுஷனை ரட்சிக்கிறார் என்று பார்க்கும்போது அது தேவனுடைய சுயமான முடிவு. தேவனுடைய சுயமான முடிவு, அது தேவனுடைய சுயமான அன்பு. அப்போ ஒரு மனுஷனுடைய ரட்சிப்பு எதுல வேரூன்றி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய அன்பிலும் தேவனுடைய திட்டத்திலும் வேரூன்றி இருக்கு. இந்த தேவனுடைய அன்பும் இந்த தேவனுடைய திட்டமும் நீங்களும் நானும் படைப்பதற்கு முன்பாகவே ஏற்படுத்தப்பட்ட ஒரு தீர்மானமாக இருக்குது. தேவன் நம்மளை படைச்சிட்டு இந்த மனுஷனா என்ன விசுவாசிக்கிற மாதிரி தெரியுது, இந்த மனுஷனா என்ன பின்பற்ற மாதிரி தெரியுது, இந்த மனுஷனா ஒழுக்கமா வாழ்ற மாதிரி தெரியுது என்று தேவன் உங்களுக்கு என்னையும் ரட்சிக்கல, முன் குறிக்கல. இந்த நான் ஏன் இவ்வளவு வசனத்தை வாசிச்சேன்னா வேதம் ஒரு சத்தியத்தை மிக தெளிவா சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நீங்களும் நானும் படைக்கப்படுவதற்கு முன்பாகவே நித்தியத்திலே தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு மனுஷனை திருச்சபைக்குள்ளாக அங்கமா இணைக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவனுடைய சுயமான அன்பும் சுயமான திட்டமும் மட்டுமே காரணம். உங்களுடைய என்னுடைய முன் குறித்தல் அதில் தான் வேறொன்று இருக்கு என்று பார்க்கிறோம். இன்னைக்கு அநேக நேரத்துல நிறைய தடவை நம்ம சுவிசேஷம் சொல்லியிருக்கோம், நாங்க விசுவாசிக்க மாட்டான், விசுவாசிக்கிற மாதிரி தெரியாது, ஏத்துருப்பான். நம்ம என்ன சொல்லுவோம்னா அவன் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நேரத்துல அந்த மனுஷனை நம்ம குற்றம் சாட்டுறவா இருக்கும். அநேக நேரத்துல இந்த ரட்சிப்பை புரிஞ்சு கொள்ளாதவர்களா நீங்கள் நானும் செயல்படுகிறவர்களாக இருக்கிறோம். நான் எவ்வளவு சொல்லி இவன் கேட்க மாட்டான், எவ்வளவு சொல்லி விசுவாசிக்க மாட்டான், இன்னும் அவனுடைய பாவத்துல இழைத்திருக்கிறான்னு சொல்லுவோம். இப்படி இதே மாதிரியான ஒரு சூழல் தான் இயேசு வாழ்ந்த காலத்துல நடந்துச்சு. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பிட்டீங்க அப்படின்னா யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல 37-39 வருஷத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் புதிய ஏற்பாட்டை 134வது பக்கத்துல 37 பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை, என் சித்தத்தின்படி அல்ல என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. இங்க இந்த 3 வசனத்தை எந்த பின்னணியில பேசுறாரு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க மறுத்து இயேசு கிறிஸ்துவை நிராகரிக்கும் யூதர்கள் மத்தியில இந்த வசனத்தை பேசுறாரு. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல இயேசு 5 அப்போ 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு போஷிக்கிறார். போஷிச்ச உடனே அந்த யூதர்கள் நினைக்கிறாங்க, இந்த இயேசுவை நம்ம ராஜாவாக்கிட்டா நம்முடைய சரீர பிரகாரமான தேவைகள் எல்லாம் தொடர்ச்சியாக சந்திக்கப்படும், ஆகவே வர ராஜாவாக்கிறோம் என்று நினைக்கும் போது இயேசு அங்க சொல்றாரு, தன்னுடைய சிலுவை மரணத்தை குறித்து பேசுறாரு. என்னுடைய சரீரம் விற்கப்பட வேண்டும், என்னுடைய ரத்தத்தை நீங்க பானம் பண்ணணும் என்று சொல்லும் போது அங்க ஜனங்கள் சொல்றாங்க, இது ஒரு கடினமான உபதேசமா இருக்கு, இது கடினமான உபதேசமா இருக்குன்னு சொல்லி 61-62 நீங்க வாசிங்க அப்படின்னா அவருடைய சீசர்களும் அவரை விட்டு பின்வாங்கி போக என்ன செஞ்சாங்கன்னா ஆர்வமுடையவராய் சிலர் அவரை விட்டு பின்வாங்கி போனார்கள் என்று பார்ப்போம். அப்போ இயேசு சொல்றாரு, இந்த சுவிசேஷத்தை இந்த செய்திய ஏன் எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னா பிதாவாகிய தேவனுடைய திட்டத்துல இயேசுவினுடைய சுவிசேஷத்தை விசுவாசிக்க மறுக்கிறவர்கள் அவருடைய திட்டத்துக்குள்ளாக இல்லை என்பதை தெளிவுபடுத்துறார். அவருடைய திட்டத்துக்குள்ளாக இல்லை. பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் எடுத்து பிதாவானவர் நித்தியத்திலே ஏற்படுத்தின அந்த திட்டமானது நிச்சயமாய் அது நடைமுறைப்படுத்தப்படும். அப்படி அந்த திட்டத்துல இல்லாதவர்கள் தொடர்ச்சியாய் சுவிசேஷத்துக்கு விரோதமாக இயேசுவுக்கு விரோதமாக சுவிசேஷத்தை நிந்திக்கிறவர்களாக சுவிசேஷத்தை நிராகரிக்கிறவர்களாகவே தான் இருப்பார்கள் என்பதை இந்த இடத்துல இயேசு தெளிவா சொல்றார். அப்போ தேவனுடைய பார்வையில நம்ம கற்றுக்கொள்வது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய ரட்சிப்பு அதே வேளை அந்த மனுஷன் திருச்சபைக்குள்ளாக இணைவது என்பது ஒரு போதகருடைய முடிவோ திருச்சபை அங்கத்தினுடைய முடிவோ அல்லது ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்கிறவருடைய முடிவோ அல்ல. ரட்சிப்பு பூரணமாய் தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. ரட்சிப்பு பூரணமாய் தேவனிடத்தில் நித்தியமாய் தோன்றதாக இருக்கிறது. தேவன் நித்தியத்திலே உங்கள் மீது அன்பு பாராட்டினதனுடைய விளைவாக இருக்கிறது. அப்ப நான் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, இலவசமாய் அவருடைய கிருபையினால நான் ரட்சிக்கப்பட்டபடியால் திருச்சபையினுடைய அங்கத்துவத்தை நான் அற்பமாய் எண்ணக்கூடாது, இந்த ஞானஸ்தானத்தை அற்பமாய் எண்ணக்கூடாது, இந்த ரட்சிப்பை நான் அற்பமாய் எண்ணக்கூடாது. நான் விசுவாசித்துட்டேன்,
நான் சுவிசேஷத்தை கேட்டுட்டேன், நான் இயேசுதான் கடவுள் சொல்லி விசுவாச, நான் உட்கார்ந்து வேதத்தை வாசி தியானிச்சனாலதான் தேவன் என்ற செயல்பட்டார் என்று அல்ல. தேவனுடைய பார்வையில தேவன் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே தேவன் வல்லமையா என்னை முன்குறித்ததனுடைய வெளிப்பாடு, அவருடைய அன்பின் வெளிப்பாடு, அவருடைய சுய திட்டத்தின் வெளிப்பாடு இது. அப்போ நீங்க திருச்சபைக்குள்ள அங்கமா இருக்கிறீங்க அப்படின்னா, அங்கமாக இணைக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டு திருச்சபைக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா, இது உங்களுடைய முடிவு அல்ல, இது பூரணமாய் தேவனுடைய முடிவு. ஆகவே திருச்சபை அங்கத்துவத்தையும் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் ஒருபோதும் அற்பமாய் எண்ணக்கூடாது. திருச்சபையினுடைய அங்கத்துவம் திருச்சபையினுடைய அளவை பொறுத்து அல்ல. இது சின்ன சர்ச்சு, சின்ன சர்ச்சில் நாங்க அங்கமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதை அற்பமா எண்ணுவது தேவனுடைய திட்டத்தை நிராகரிப்பதும் தேவனுடைய திட்டத்தை அற்பமா எண்ணுவதற்கு சமம். மிக தெளிவா புரிஞ்சுக்கோங்க. வேதம் முழுசா நீங்க வாசிக்கும் போது ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படணும் அப்படின்னா அந்த ரட்சிப்புல தேவனுடைய திட்டம் மட்டுமே நிறைவேறுகிறது. உங்களை இந்த திருச்சபையில வச்சு தேவன் அங்கமாக வைத்து தன்னுடைய திருச்சபையில வச்சு போஷிக்கணும் என்பது தேவனுடைய திட்டம். எங்களுடைய திட்டம் அல்ல, இது பூரணமாய் தேவனுடைய திட்டம். ஆகவே மறுபடியும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், திருச்சபை அங்கத்துவத்தை அற்பமாய் என்ன சர்ச்சு சைஸை வச்சு பார்த்து, சர்ச்சோடைய போதகரை வச்சு பார்த்து, சர்ச்சோட சூழ்நிலையை வச்சு பார்த்து திருச்சபையினுடைய அங்கத்துவத்தை அற்பமாய் என்பது தேவனுக்கு எதிராக இருப்பதற்கு சமமாக இருக்கிறது. அப்ப ரட்சிக்கப்படுவது ஒரு மனுஷனை எப்படி தேவன் திருச்சபையில் இணைக்கிறார் என்று பார்க்கும்போது தெய்வீக பார்வையிலிருந்து அது நித்தியத்திலே உருவான தேவனுடைய தயவுள்ள சித்தத்தின் ஆலோசனையாக இருக்கிறது. இப்ப தேவன் என்ன ரட்சித்திருக்கிறார் அப்படின்னா, நான் ஆண்டவரே நீர் என்னை ரட்சித்தீரே நன்றி ஆண்டவரேன்னு சொல்றேன். ஆண்டவரே என்ன திருச்சபைக்குள்ளாக இணைத்து வைத்திருக்கிறீரே நன்றி ஆண்டவரே. தேவனே நித்தியத்துல நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி, இந்த உலகம்லாம் உருவாவதற்கு முன்னாடி உங்களுடைய திட்டத்திலும் உங்களுடைய ஆலோசனையிலும் நீர் என்னை வச்சிருக்கிறீரே ஆண்டவரே நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி அவருடைய சமூகத்துல நன்றியுள்ள இருதயத்தோட நான் எப்பயுமே காணப்போம். நான் உங்க வேதம் 2 தீமோத்தேயு 1:9 வாசிக்கும் போது என்னுடைய நற்கிரியினால அல்ல, அவருடைய ஆலோசனை நிமித்தமாக அவருடைய கிருபைனால தேவன் என்னை முன்குறித்து பரிசுத்த அழைப்பினாலே என்னை அழைத்திருக்கிறார். தேவன் என்னை அழைத்திருக்கிறார், தேவன் உங்களை அழைத்திருக்கிறார், தேவன் உங்களை ரட்சித்திருக்கிறார். அடுத்து பார்க்கும்போது மனுஷன் தேவன் நித்தியத்திலே ஆலோசனை பண்ணிட்டார். இது எப்படி நடைமுறைப்படுத்தப்படுகிறது? தேவன் நித்தியத்திலே தீர்க்கமாய் அவருடைய ஆலோசனையும் அவருடைய திட்டமும் இருக்கு, இவங்க எல்லாம் ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லி. இது எப்படி அவர் நடைமுறைப்படுத்துறார் என்று பார்க்கும்போது வாசி கேட்ட அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கணும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல 37 முதல் 41 வசனத்தை நம்ம தான் வாசிச்சோம். அந்த பகுதியில பார்க்கும்போது 2ஆம் அதிகாரத்துல முதலாக பேதுரு எழுந்து எருசலேம்ல யூதர்களுக்காக சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். சுவிசேஷத்தினுடைய மையத்துல என்ன பிரசங்கிக்கிறான்? அந்த சுவிசேஷ செய்தியில சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறான். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தினால மட்டும்தான் பாவமன்னிப்பு உண்டு என்பதை பிரசங்கிக்கிறான். அந்த பாவமன்னிப்பு மூலமா மட்டும்தான் எனக்கு மறந்துடும் விசுவாசம் கிடைக்கிறது என்பதை பிரசங்கிக்கிறான். அப்ப பிரசங்கிக்கும் போது அவன் சொல்றான், அந்த பாவமன்னிப்பை பெற்று மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார் சொல்றான். அதனாலதான் நம்ம 37ஆம் வசனத்தை பாருங்க, இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரர்களே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எதை கேட்கும் போது, எப்படி இந்த நித்தியத்திலேயே தேவன் ஏற்படுத்துற இந்த திட்டமானது இந்த உலகத்துல நடைமுறைப்படுத்தப்படுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்காக எனக்காக குறித்த காலத்துல இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல கன்னி மரியாதை வயிற்றுல பிறந்து இந்த உலகத்துல 33 ஆண்டு வாழ்ந்தார். இந்த 33 ஆண்டு வாழும்போது பாவம் இல்லாதவராய், பாவம் செய்யாதவராய், பாவத்தினால் பாதிக்கப்படாதவராய், பாவம் அவரை தாக்காத அளவுக்கு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்தார். அதனாலதான் யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை என்று சொல்லி. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பார்க்கும்போது, அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது, இருளானதை பற்றி கொள்ளவில்லை. அப்போ தேவன் ஒளியா இருந்தார் அப்படின்னா அவர் பரிசுத்தரா இருந்தார், அவர்கிட்ட கொஞ்சம் கூட பாவம் இல்லைன்னு சொல்லுவோம். அடுத்து இந்த பரிசுத்தமான தேவன் இந்த உலகத்துல இருக்கும்போது இந்த உலகத்தினுடைய இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லும் போது, இந்த உலகத்துல இருக்கிற பாவம் அவரை பாதிக்கல, அது அவரை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணல, அவரை அட்டாக் பண்ணல.
அவர் அந்த பாவத்துக்கு விரோதமாகவே பாவத்தை ஏற்றுனே அந்த பாவம் அவருடைய வாழ்க்கையை பாதிக்காத அளவுக்கு பரிசுத்தமா இந்த உலகத்திலே வாழ்ந்தார். அவர் பாவத்தினால சரி என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் இதான் செய்யறாங்க, அதனால நானும் இதை செய்யறேன்னு அவர் போல. என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பொய் சொல்றாங்க, அதனால நானும் இந்த இடத்துல பொய் சொல்றேன்னு அவர் பொய் சொல்லல. என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பாவத்துல செத்து போயிருக்கலாம், என்னை சுத்தி இருக்கிறவங்க பாவத்தை மட்டும் தான் செய்யறான், நானும் செஞ்சா என்ன அப்படின்னு யோசித்து அவர் பாவத்தை செய்யவே இல்லை. அவரை சுத்தி இருக்கிற எல்லாரும் பாவத்துல வீழ்ந்து போயிருந்ததுனால அவர் இந்த உலகத்துல பரிசுத்தராய் வாழ்ந்தார், ஒரு பாவம் இல்லாதவராய் வாழ்ந்தார். அவர் பாவம் இல்லாதவராய் வாழ்றது மட்டும் இல்ல, இந்த உலகத்தினுடைய பாவம் அவரை 1% பாதிக்கவில்லை. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழும்போது பூரணமா கடவுளா மட்டும் இல்லை, அவர் 100% கடவுள் 100% மனுஷனாகவும் இருந்தார். அவருடைய மனுஷிக தன்மையில நீங்க யோசிக்கும் போது உங்களையும் என்னையும் இந்த பாவம் எப்படி பாதிக்குதோ அது மாதிரி அவரை பாவம் பாதிக்கல. அந்த அளவுக்கு அவர் பரிசுத்தராய் வாழ்ந்தார். பரிசுத்தராய் அவர் வாழ்ந்து நியாயப்பிரமாணத்தை முழுவதுமாக நிறைவேற்றி உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே மரித்தார். சிலுவையிலே மரிக்கும் போது பாவம் இல்லாதவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். அவர் மீது உங்களுடைய என்னுடைய பாவம் வைக்கப்பட்டது. அவர் மீது உங்களுடைய பாவம் வைக்கப்பட்டோனே பிதாவானவருடைய கோபம் வெளிப்பட்டது. பிதாவானவர் தன்னுடைய முழுமையான கோபத்தை சிலுவையிலே அவர் மீது ஊற்றினார். உங்கள் மீது இருந்த என் மீது இருந்த அந்த பாவம்லாம் அவர் மீது வைக்கப்படும் போது பிதாவான தேவன் பாரபட்சம் பார்க்காமல் தன்னுடைய குமாரனை சிலுவையில் வாதித்தார். ஒரு துளி அளவு கூட அவர் மீது இரக்கம் காட்டாம அந்த பாவத்தின் விளைவாக நித்திய கோபத்தை அவர் மீது ஊற்றினார். ஊற்றி அவர் கோபத்தை தணித்தார். கோபத்தை தணித்து உங்களையும் என்னையும் பிதாவோடு சிலுவையிலே ஒப்புரவாக்கினார். பிசாசானவரை வென்றார். வென்று மரித்து அப்படியே போல அவர் என்ன செய்தார்? வேத வாக்கியங்கள்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்து உங்களுடைய என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது என்பதை அவர் நிரூபித்தார். அவர் தேவனுடைய குமாரன் என்பது நிரூபிக்கப்பட்டது. அவருடைய உயிர்த்தெழுதல் மட்டும்தான் என்னுடைய பாவத்துக்கான பலி செலுத்தப்பட்டு பிதாவான தேவனால் அங்கீகரிக்கப்பட்டது என்பதனுடைய சாட்சி அவருடைய உயிர்த்தெழுதல். இப்போ அந்த மன்னிப்பு எனக்கு எப்படி கொடுக்கப்படுகிறது? நித்தியத்திலே தேவனுடைய இந்த ஆலோசனை என்னுடைய வாழ்க்கையில் எப்படி செயல்படுது? இந்த சிலுவையை குறித்ததான பிரசங்கத்தை இங்கே பேதுரு பெற்றார். அதான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். சிலுவையிலே மரித்த அந்த இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பிரசவம் பண்ணும்போது, சிலுவையில மரித்த இயேசு கிறிஸ்துவ பிரசவம் பண்ணாமா? என்ன பண்ணா? இயேசு இந்த உலகத்துல மரிச்சாருன்னு சொல்லல. எதுக்காக மரிச்சார்? பாவத்தை மன்னிப்பதற்கு. பாவத்தை மன்னிப்பதற்கு என்று சொல்லும் போது அங்க மனுஷனுடைய பாவம் சுட்டி காட்டப்படுது. சுவிசேஷ செய்தி பிரசங்கம் பண்ணணும்னா சுவிசேஷ செய்தியில பாவமே சொல்லாம சுவிசேஷம் சொல்ல முடியாது. அதனாலதான் 37ஆம் வசனத்துல பாருங்க, அதை அவர்கள் கேட்ட போது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களா. எதுக்கு குத்த பண்ணும்? அவனுடைய பாவத்தை அங்க விலக்கி பேதுரு பேசியிருக்கிறான். அந்த யூதர்களுடைய பாவம் என்ன பாவம்? இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் எந்த சூழல் நடைபெறுகிறது? இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறினதுக்கு பின்பாக நடைபெறுது. அப்ப இயேசுடைய சிலுவை மரணத்தை இவர்கள் எல்லாரும் பார்த்திருக்காங்க. இயேசுவை எப்படி அவர்கள் குற்றச்சாட்டினார்கள் என்பதை இவர்கள் அறிந்திருக்கிறார்கள். இயேசுவை குற்றச்சாட்டின கூட்டம் தான். ஏன்னா இந்த 2ஆம் அதிகாரம் எருசலேம்ல நடக்குது. எருசலேம்ல இருக்கிற மத தலைவர்கள் தான் இந்த இயேசுவை குற்றம் சாட்டி சிலுவையில மரிக்க செய்தார்கள். அதுக்கு அவர்கள் பின்னாடி இருந்த ஏராளமான யூதர்களும் அதற்கு உடந்த. அப்ப அவனுடைய பாவம் என்னது? 3ஆம் அதிகாரத்துல சொல்லும் போது அங்க சொல்றாரு, நீங்கள் ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் என்று சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவ கடவுளை நீங்க கொலை செஞ்ச. இந்த இடத்துல பார்க்கும்போது அவனுடைய பாவத்தை சுட்டி காட்டி, இயேசு கிறிஸ்துவ நீ கடவுளாக இருந்தவரை நீ மறுதளிச்ச, நீ அவரை நிராகரிச்ச, அவரை வேறான்னு சொல்லி சிலுவையில கொண்ட. அப்ப அந்த கரண்ட் சிச்சுவேஷன்ல இருக்கிற அந்த சமகாலத்துல வாழ்ற அந்த யூதர்களுடைய சமகால பாவத்தை என்ன செஞ்சாரு? சுட்டி காட்டு. பாவம் சுட்டி காட்டப்படாம ஒருபோதும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டா அது எந்த மனுஷனுக்கும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா சுவிசேஷம் என்று பார்க்கும்போது அது நற்செய்தி. யாருக்கு நற்செய்தினா பாவத்துல வீழ்ந்து போய் இருக்கிற மனுஷனுக்கு தான் நற்செய்தி. இங்க பேதுரு பாவத்தை சுட்டி காட்டி பிரசங்கம் பண்ணால்தான் அங்க ஜனங்களுடைய இருதயம் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமினாலும் அந்த வார்த்தைனாலும் சுட்டி காட்டப்பட்டு பாவம் குத்தப்பட்டு, அதனாலதான் இங்க 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்துல இருதயம் குத்தப்பட்டவனாகி அவனுடைய பாவம் உனக்கு சுட்டி காட்டப்பட்டது.
அவன் பாவி என்பதை பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு பேதுரு மூலமாக சுட்டி காட்டினார். அவன் குத்தப்பட்டான். நீங்க பாவின்னு உணராம ஒருபோதும் ரட்சிக்கப்பட முடியாது. நீங்க பாவின்னு உணராம ஒருபோதும் ரட்சிக்கப்பட முடியவே முடியாது. பாவின்னு எப்படி உணரணும் அப்படின்னா, நீங்களா பாவின்னு சொல்ல முடியாது. நான் பாவிங்க அப்படின்னு சொல்லி பிளைண்டா நான் இவனை திட்டேன், இவனை கெட்ட வார்த்தையில பேசிட்டேன், இவனுக்கு விரோதமா இருக்கிறேன், அல்லது நான் தண்ணி அடிக்கிறேன் அதனால நான் பாவி, அது இல்லை. வேதத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியானவருடைய உதவி மூலமாக வேதத்தின் மூலமாக நான் எப்படி பாவி என்பது சுட்டி காட்டப்பட வேண்டும். நான் பாவினா யாருக்கு விரோதமாக பாவம் செஞ்சிருக்கேன் என்பது சுட்டி காட்டப்பட வேண்டும். நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சிருக்கேன், இந்த பாவத்துக்கான மன்னிப்பை நானே ஒருபோதும் பெற்றுக்கொள்ள முடியாது, நானே என்னோட பாவத்தை மன்னித்துக் கொள்ள முடியாது என்ற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் உங்களை என்னை அழைச்சிட்டு வரணும். அந்த அறிவில்லாம அந்த உணர்வு இல்லாம ஒரு மனுஷனுக்கும் இயேசு மேசியா, இயேசு ரட்சகர் என்ற சிந்தனை வரவே வராது. இந்த உலகத்துல நிறைய பேருக்கு இயேசுன்னு ஒருத்தர் இருந்தாருன்னு தெரியுமா தெரியாது? எல்லாருக்குமே தெரியும். இயேசு கடவுள், ஆமாங்க கடவுள் தான் தெரியும். அப்ப அந்த மனுஷனா பரலோகத்துக்கு போவானா? போக மாட்டான். இயேசு யார் என்று இல்ல, இயேசு எப்படிப்பட்டவர், அவர் என்னுடைய பாவத்தை எப்படி சிலுவையிலே மரித்தார், அவர் எனக்கு அவசியம் என்ற உணர்வு இல்லாமல் ஒரு மனுஷனும் தன்னுடைய பாவத்தில் என்ன செய்ய முடியாது, விடுதலை பெறவே முடியாது. அப்ப இந்த உலகத்துல தேவனுடைய நித்தியமான திட்டம் எப்படி நடைமுறைப்படுத்தப்படுகிறது? எப்படின்னா பிரசங்கத்தின் மூலமாக மட்டுமே, அது வேதபூர்வமான பிரசங்கத்தின் மூலமாக மட்டுமே, அது வேதபூர்வமாக வேதத்துல சொல்லப்பட்ட வழிமுறைகள்ல பண்ணப்படுகிற சுவிசேஷ பிரசங்கத்தின் மூலமாகவே தேவன் ஜனங்களை சந்திக்கிறார். அடுத்து வேதத்தை வாசிக்கும் போது, வேதத்தை உண்மையா வாசிக்கும் போது, வேத வசனத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய இருதயத்திலே பேசும்போது நீங்கள் குத்தப்பட்டவர்களாகி நீங்கள் பாவி என்பதை உணர்ந்து மனம் திரும்புவதற்கு நேராக அழைக்கப்படுகிறது. அப்ப இந்த உலகத்துல எப்படி அதை நடைமுறைப்படுத்துறார் என்று பார்க்கும்போது தனிப்பட்ட உண்மையான வேத வாசிப்பின் மூலமாகவும் பிரசங்கத்தின் மூலமாகவும் தேவன் செயல்படுகிறார். இந்த இடத்துல அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பேதுருவினுடைய பிரசங்கத்தை கேட்டு அந்த மனுஷன் என்ன செய்யறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருந்த ஜனங்கள் என்ன செய்யணும்னு கேட்கிறான். 38ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒருவர் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். என்ன சொல்றார்? நீங்க மனம் திரும்பி பாவமன்னிப்பு என்று இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் சொல்றாரு. இப்ப இங்க பேதுரு சொல்ற காரியம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, மனம் திரும்புகிற மனுஷனுக்கு தான் ஞானஸ்தானம் என்று சொல்லுங்க. 38ஆம் வசனம் தான் சொல்லுது. ஞானஸ்தானம் ஒரு மனுஷன் திருச்சபையில் இணைக்கப்படுறான் அப்படின்னா இந்த சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்புகிற மனுஷனுக்கு தான் ஞானஸ்தானம், மனம் திரும்புகிற மனுஷனுக்கு தான் இந்த ஞானஸ்தானத்தை பெற்று அவன் திருச்சபைக்குள்ளாக இணைக்கப்படுகிறான். அடிப்படையான சத்தியம் என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுக்க முடியாது. அதான் இங்க அடிப்படையான சத்தியம். திருச்சபைக்கு ஒரு 3 வாரம் வர்றீங்க, ஞானஸ்தானம் எடுத்துக்கோங்கன்னா இங்க எடுக்க முடியாது. வேதம் அப்படி சொல்லலை. சரியா? இப்ப ஞானஸ்தானம் எடுப்பதற்கான ஒரு அடிப்படை சாராம்சம் என்னன்னா, நான் சுவிசேஷத்தை கேட்டு பரிசுத்த ஆவினால நான் பாவி என்று உணர்த்தப்பட்டு என்னுடைய வாழ்க்கையில மனம் திரும்புதல் காணப்படாம ஒருபோதும் நான் ஞானஸ்தானத்தை எடுக்க முடியாது. வேதம் சொல்ற அந்த வழிமுறை இங்க பாவத்தை உணர்ந்து தாம் பாவி என்று உணர்ந்த பிறகுதான் அவர்கள் ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. இப்ப விசுவாசம் இல்லாம, மனம் திரும்புதல் இல்லாம, இயேசு மீதான விசுவாசம் இல்லாமல் ஒருபோதும் ஞானஸ்தானத்துக்கு எந்த மனுஷனும் என்ன இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா தப்பு இல்லை. இப்ப ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னா அங்க 2 விஷயம் பிரதானமா காணப்படுது. மனம் திரும்புதலும் விசுவாசமும் பிரதானமாய் காணப்படுது. சுவிசேஷத்தை கேட்கும் போது மனம் திரும்புதலும் விசுவாசம், இந்த மனம் திரும்புதலும் விசுவாசமும் பிரிக்க முடியாத ஒன்று. நான் மனம் திரும்பிட்டேன், ஆனா இயேசுவை விசுவாசிக்கிறதா கொஞ்சம் இடிக்குது அப்படின்னு சொன்னா நீங்க மனம் திரும்ப. நான் இயேசுவை கடவுள் விசுவாசிக்கிறேன், அவர் ரட்சகர் விசுவாசிக்கிறேன், ஆனா என்னோட பாவத்துல இருந்தெல்லாம் டக்குன்னு என்னால விட முடியல அப்படின்னாலும் ஞானஸ்தானம் கிடையாது. மனம் திரும்புதலும் விசுவாசம் ஒரே மாதிரி இருக்கும். மனம் திரும்புதல், நான் பாவி, தேவனுடைய பாவத்திற்காக சிலுவையில மரிச்சிருக்கிறார், அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக தான் எனக்கு நித்திய ஜீவன் என்ற விசுவாசம். அதே போல இன்னொரு பக்கம், நான் ரொம்ப மோசமான பாவி, இந்த பாவத்திலே நான் செத்து போன நரகத்துக்கு போவேன், நான் பாவத்தை விட்டு விலகி இயேசுவை நேசிப்பது. பாவத்தை விட்டு விலகுவது மட்டும் இல்லை. நீங்க 1 தெசலோனிக்கர் எடுத்துக்கோங்க. 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம்
1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 9 வசனம். 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 9 வசனம். ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் என்னது என்பது, ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும். மனம் திரும்புதல் அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்றாரு என்று பாருங்க. மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு. இப்ப மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு அவங்க என்ன செஞ்சாங்க? நீங்கள் விக்கிரகங்களை விட்டு என்று பார்க்கும்போது அது மனம் திரும்புதல். விக்கிரகத்தை விட்டு அடுத்து பாருங்க, தேவனிடத்திற்கு திரும்பினதையும். இப்ப தேவனிடத்திற்கு திரும்பினது விசுவாசம். இப்ப பாவத்தை விட்டு அப்படியே நிக்கிறது. நான் பாவத்தை விட்டுட்டேங்க, அது மனம் திரும்புதல் இல்லை. நான் பொய் சொல்றதை விட்டுட்டேன், அவ்வளவுதான், அது மனம் திரும்புதல் இல்லை. பாவத்தை விட்டு இயேசு பக்கமா திரும்பணும். எனக்கு ஒரு சில பாவம்லாம் பிடிக்கும், எல்லாருக்கும் ஒரு சில பாவம் ரொம்ப பிடிக்கும். நம்ம ரசிக்கப்பட்டாலும் ஒரு சில பாவத்தை விரும்பி விரும்பி செய்வோம், ஆசைப்பட்டு செய்வோம். அந்த பாவத்துல ஒரு சில பாவத்துல பலவீனமா தொடர்ச்சியா போராடிக்கிட்டே இருக்கும். அந்த பாவத்தை எவ்வளவு விடணும்னு நினைச்சாலும் அந்த பாவத்தை நம்மளால என்ன செய்ய முடியாது, விட முடியாது. அப்படி நேசிக்கிற பாவத்தை விட இயேசுவை அதிகமா நேசிக்கும். அதான் மனம் திரும்புதல். அதான் பாவத்துக்கு விரோதமான போராட்டம். அந்த பாவத்தை விட, எனக்கு நான் விரும்பி செய்யற பாவத்தை விட இயேசுவை அதிகமாக நான் நேசிக்க வேண்டும். இதுதான் இயேசு கிறிஸ்து சொல்றார். மார்க் சுவிசேஷம் 1 அதிகாரம் 15 வசனத்துல சொல்றார், காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமமாயிட்டு நீங்கள் எல்லாரும் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க. பாருங்க, மனம் திரும்புதலும் விசுவாசமும் எப்பொழுதும் சேர்ந்துதான் காணப்படும். அப்ப நான் மனம் திரும்பிட்டேன், இயேசுவை விசுவாசிக்கல அப்படின்னா அது ரட்சிப்பு கிடையாது. நான் விசுவாசித்தேன், ஆனா ஒரு சில பாவத்தை விட முடியல, பாவத்துக்கு எதிராக சண்டை போட முடியல, பாவத்துக்கு விரோதமா நான் போராட முடியல, நான் பாவத்தை நிலைச்சிருக்கிறேன், ஆனா நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன்னா அதுவும் ரட்சிப்பு கிடையாது. ரட்சிப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாவத்தை விட்டு திரும்பி இயேசு பக்கமாய் திரும்பப்படுதல். இயேசு பக்கமாய் திரும்புவது அவசியமாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 10 அதிகாரத்தை பாருங்க. அப்போஸ்தலர் 10 அதிகாரம் 43 வசனம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி சொன்னார்கள். விசுவாசிக்கிறவனுக்கு பாவ மன்னிப்பு உண்டு என்று சொல்லப்படுகிறது. அப்படிதான் நீங்க அப்போஸ்தலர் 11 அதிகாரம் 16 அதிகாரம் 20 26 அதிகாரத்துல வாசித்தீங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அங்க பாவ மன்னிப்பும் அல்லது மனம் திரும்புதலும் விசுவாசமும் இணைஞ்சேதான் காணப்படும். அப்போ ஒரு மனுஷன் எப்போ தேவனுடைய திருச்சபையில சபைக்குள்ள அங்கமாக இணைக்கப்படுறான் அப்படின்னா, சுவிசேஷத்தை கேட்கிறான், பரிசுத்த ஆவியானவர் வேதபூர்வமான புரிதலையும் பாவி என்ற உணர்வை தரார். பாவி என்ற உணர்வு அப்படின்னா, நான் தேவனுடைய கட்டளையை மீறினவன், தேவனுடைய கோபம் என் மீது இருக்கு, தேவனுடைய கோபம் இருக்கிறனால எனக்கு தண்டனை உண்டு, அந்த தண்டனையிலிருந்து என்னை நானே காப்பாற்றிக் கொள்ள முடியாது, ஆகவே எனக்கு நரகம் உறுதி. அப்படிப்பட்ட உணர்வு பாவி அப்படின்னா, நான் தேவனுடைய கோபத்துக்கு நேராக இருக்கிறவன், என்ன நானே காப்பாற்றிக் கொள்ள முடியாது, இப்படியே செத்து போனா நான் நரகத்துக்கு தான் போக போறேன். ஆனா இப்படிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவினுடைய சிலுவை மரணத்தை கொண்டு தேவன் அந்த விசுவாசியை ரட்சிக்கிறார் என்றார். ரோமர் நிருபம் 8 அதிகாரத்தை ரோமர் நிருபம் 8 அதிகாரத்துல 9 வசனத்துல பார்க்கும்போது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இப்ப சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்பும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக கொடுக்கப்படுகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் எந்த மனுஷனும் தன்னை கிறிஸ்தவன் என்று சொல்ல முடியாது. இப்படி மனம் திரும்புகிற மனிதர்களுக்கு தான் ஞானஸ்தானம். இப்படி மனம் திரும்புகிற மனுஷன் தான் திருச்சபையில அங்கமாக இணைக்கப்படுறான். திருச்சபையில அங்கமாக இணைக்கப்படுவதற்கான அடிப்படை ஞானஸ்தானம். ஞானஸ்தான திருமணமாக தான் திருச்சபைக்குள்ளாக என்ன செய்யறான் என்று பாத்தீங்கன்னா இணைக்கப்படுறான். அப்போஸ்தலர் 2 அதிகாரத்துல ஞானஸ்தானத்தை குறித்து பேசும்போது 41 வசனத்துல பாருங்க, அவருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார். அப்ப கர்த்தருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார். என்ன கர்த்தருடைய வார்த்தை? சுவிசேஷம். சுவிசேஷனால நாம் பாவி, இயேசுவனுடைய ரட்சகர், இதை அவர்கள் சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். இந்த இடத்துல என்ன என்னுடைய பாவத்தை குறித்து சொல்றீங்க, ஏன் என் பாவத்தை சுட்டி காட்டுறீங்க அப்படிலாம் யாரும் கேட்கல. அப்படி கேட்டா அது ரட்சிப்பினுடைய அடையாளம் கிடையாது. நான் என்ன பாவி பாவின்னு சொல்றீங்க? சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் போதெல்லாம் அதான் சொல்லப்படுது. சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் போதெல்லாம்
அது ஒண்ணுதான் சொல்லப்படுது. நீங்க உங்களுடைய ஆராதனையில மத்தேயு சுவிசேஷத்தை கேட்டுட்டு இருக்கீங்க. மத்தேயு சுவிசேஷத்துல இயேசு பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசுறார். பரலோக ராஜ்யத்தினுடைய சுருக்கமா என்ன பேசியிருக்கிறார்? மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிகளா பேசியிருக்கிறார். இதான் அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த போதனையுடைய சுருக்கம். மனம் திரும்பி அப்படின்னு அவர் என்ன பேசியிருப்பார்? நீ பாவின்னு பேசியிருப்பார். நீ செய்யற பாவம் தேவனுக்கு விரோதமானதுன்னு பேசியிருக்கிறார். அப்ப இயேசுவே மனுஷனுடைய பாவத்தை தான் சுட்டி காட்டி இருக்கிறார். இயேசு பாவத்தை சுட்டி காட்டி தான் பேசி இருக்கிறார். நீங்க வீட்டுக்கு போய் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 13-26 வாசிங்க. பேதுரு மறுபடியும் பிரசங்கம் பண்றார். பேதுரு மறுபடியும் பிரசங்கம் பண்ணும்போது மறுபடியும் எருசலேம்ல உட்கார்ந்து பிரசங்கம் பண்றார். எருசலேம்ல யூதர்களுக்கு பிரசங்கம் பண்றார், மத தலைவர்களுக்கு பிரசங்கம் பண்றார். என்ன பிரசங்கம் பண்றார்? ஜீவாதிபதியை கொலை செய்த அப்படின்னு சொல்றார். யாரு? இயேசுவை சிலுவையில் அறைந்த அதே பரிசேய கூட்டம், அதே சரிசேய கூட்டம், அதே நியாயசாஸ்திரிகள், அதே பிரதான ஆசாரியன், அதே வேதபாரகன் இவதான் நிற்கிறான். அதே எருசலேம்ல இருந்த பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற யூதர்கள் அவனுக்கு முன்னாடி என்ன சொல்றான் அப்படின்னா, சரிப்பா தெரியாம அவரை கொண்டுட்டீங்க, அவரை மன்னிச்சிருவாரு வாங்கப்பான்னு சொல்லல. அப்படி சொல்லிருக்கலாமா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ செஞ்ச பாவத்தை பாவின்னு சொன்னா மட்டும்தான் என்ன செய்யும் அப்படின்னா என்னோட இருதயம் குத்தப்படும். பாவத்தை சுவிசேஷத்திலையும் வேதத்திலையும் மேலோட்டமெல்லாம் எப்பயுமே சொல்லல. மேலோட்டமா சொல்லுகிற சுவிசேஷம் கிறிஸ்துவனுடைய மகிமையை காண செய்யாது. மேலோட்டமாய் சொல்லப்படுகிற சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவனுடைய அவசியத்தை புரிய செய்யாது. நீங்க திருச்சபைக்குள்ள இணைக்கப்படணும்னா இயேசுனுடைய அவசியம் தெரியாம, இயேசுனுடைய சிலுவை மரணத்தினுடைய முக்கியத்துவம் தெரியாம திருச்சபைக்குள்ள அங்கமாக இருப்பது வீணானது. சிலுவையினுடைய முக்கியத்துவம், ஏன் இயேசு உலகத்துக்காக வந்தார், எவ்வளவு மோசமான பாவியாக இருக்கிற என்ன தேவன் எப்படி மீட்டுக் கொண்டார் என்ற அந்த ஆழமான புரிதல் இல்லாம அவருடைய சரீரத்துக்குள்ள இணைவது அது வீணானது. ஞானஸ்தானம் என்பது ரட்சிப்பின் அடையாளம் தான். ஞானஸ்தானம் என்பது ரட்சிப்புக்கான வழி அல்ல. ஞானஸ்தானம் என்பது நான் இன்னைக்கு காலைல ஜஸ்டின் ஞானஸ்தானம் கொடுத்தோம். ஞானஸ்தானம் கொடுத்தனால ரட்சிக்கப்பட போறார் என்ற அல்ல. இந்த ஜஸ்டினுடைய ஞானஸ்தானத்தினுடைய விளைவு என்ன அப்படின்னா, நான் பாவியா இருந்தேன், கிறிஸ்துவனுடைய பாவத்துக்காக சிலுவையில் மரிச்சு என்னுடைய பாவத்தை மன்னித்திருக்கிறார் என்பதனுடைய வெளிப்புறமான அடையாளம். ஞானஸ்தானம் பாவத்தை கழுவாது, பாவம் கழுவப்பட்டதனுடைய அடையாளமாகவே ஞானஸ்தானம் இருக்கிறது. அந்த தண்ணீருக்குள்ள மூழ்கி எந்திருக்கிறது. இந்த தண்ணி ஒன்னும் ஜஸ்டினுடைய பாவத்தை கழுவல. இயேசு கிறிஸ்து சிலுவையில சிந்தின ரத்தம் அந்த மனுஷனுடைய பாவத்தை கழுவுது. இயேசு கிறிஸ்து சிலுவையில சிந்தின ரத்தம் மட்டும்தான் எந்த மனுஷனுடைய பாவத்தை கழுவுது. ஞானஸ்தானம் அதுக்கான அடையாளமாகவே இருக்கிறது. ஞானஸ்தானத்தின் மூலமாக பொதுவாக வெளிப்படையாக ஜஸ்டின் அறிக்கை செய்யறான், நான் பாவியா இருந்தேன், நான் நல்லவன் அறிக்கை செய்யல, நான் யோக்கியன் அறிக்கை செய்யல, நான் பாவியா இருக்கிறேன், பாவியாகி எனக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தினால மீட்பு உண்டாயிருக்கு, மன்னிப்பு உண்டாயிருக்கு என்பதை வெளிப்புறமாக திருச்சபைக்கு அறிவிக்கும் அடையாளம். இது வெறும் அடையாளம் தான். அதனால புரிஞ்சுக்கணும், ஞானஸ்தானம் அடையாளமாக இருக்கிறது, அது ரட்சிப்புக்கான வழி அல்ல. அது தண்ணீர் ஒருபோதும் பாவத்தை கழுவாது. நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறான், ஞானஸ்தானம் எடுத்தா மட்டும் தான் ரட்சிக்கப்பட முடியும். அப்ப அவன் என்ன சொல்றான்? இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் முக்கியம் இல்லை என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில சிந்தின ரத்தம் வல்லமையானது அல்ல என்று சொல்றான். இந்த தண்ணி தான் வல்லமையானது, இந்த தண்ணி தான் அவன் பாவத்தை கழுவுதுன்னு சொல்றான். அப்ப அது என்னது? சிலுவையை மறைக்கும் காரியம், சிலுவையை அவமதிக்கும் காரியம். சிலுவையை யார் அவமதிப்பா? பிசாஸ். இப்ப பாருங்க, இது ஒரு சின்ன வார்த்தை தான். ஆனா அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிறதான அந்த ஆழமான அர்த்தத்தை புரிஞ்சுக்கொள்ளும். ஞானஸ்தானம் வெறும் அடையாளம், ஞானஸ்தானம் ரட்சிப்பின் வழி அல்ல. ஞானஸ்தானம் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா, உன்னுடைய பாவம் கழுவப்பட்டது என்பதை அடையாளப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் மட்டும்தான் எந்த மனுஷனுடைய பாவத்தை கழுவ வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அதனாலதான் இந்த ஞானஸ்தானம் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் உயிர்த்தெழுதலை
நம்மை முழுமையாக நமக்கு அடையாளமாக காண்பிக்கிறதாக இருக்கு. ரோமர் கழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கும். ரோமர் கழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்துல 3, 4, 5 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுக்குள்ளான ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? இங்க பவுல் என்ன சொல்றாரு என்று பாருங்க. ஞானஸ்தானத்தை எதோடு சம்பந்தப்பட்டார்? இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தோடு சம்பந்தப்படுத்துகிறார். 4ஆம் வசனம், மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தொழுந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுக்குள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அதனால் அவருடைய மரணத்தின் சாயலிலே நாம் இணைக்கப்பட்டவராய் அவர் உயிர்த்தலின் சாயலிலே இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப அந்த ஞானஸ்தானம் என்பது இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் அவருடைய உயிர்த்தெழுதலை அடையாளப்படுத்துகிறது. அதனாலதான் நம்ம ஞானஸ்தானம் கொடுக்கும்போது என்ன விசுவாசத்தோடு ஞானஸ்தானம் கொடுக்கிறோம்? நான் பாவத்துக்கு மறிச்சு நீதிக்கு பிழைத்திருக்கிறேன். இயேசு பாவத்துக்கு மறிச்சு அந்த பாவத்தினுடைய விளைவாக அவர் உயிர்த்தெழுந்து பாவம் மன்னிக்கப்பட்டது என்பதை நிரூபித்திருக்கிறார். அப்போ ஞானஸ்தானம் என்னை கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்துக்குள்ளாக இணைக்கிறதாக இருக்கிறது. அது இணைக்கும் அடையாளம். அப்படி இணைக்கப்பட்டவர்கள் தான் திருவிருந்தில பங்கு பெற முடியும். கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்துல இணைக்கப்பட்டவர்கள் தான் என்ன செய்ய முடியும்? திருவிருந்தில பங்கு பெற முடியும். வேற யாரும் என்ன செய்ய முடியாது பங்கு. ஏன்னா அந்த அடையாளம் என்ன சொல்லுது அப்படின்னா, நான் பாவத்துக்கு மரித்து இந்த கிறிஸ்துவனுடைய மரணத்துக்குள்ளாக நான் இணைக்கப்பட்டு அவருடைய உயிர்த்தெழுதலிலும் இணைக்கப்பட்டிருக்கிறேன். மறுபடியும் பாருங்க, ஒரு திருச்சபையில அங்கமாக இணைக்கப்படுகிற அந்த மனுஷனை தேவன் எவ்வளவு மகிமையான ஒரு நிலையில இணைச்சிருக்கிறார். தன்னுடைய சிலுவை மரணத்தோடு அவனை இணைத்திருக்கிறார் என்றார். அடுத்து நம்ம கொலோசியர் 2ஆம் அதிகாரத்திற்கு, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஞானஸ்தானத்திலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவராகவும் அதிலே அவரை மரித்தொழுந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலும் விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். என்ன சொல்றாரு? ஞானஸ்தானத்திலே அவருடைய அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அவருடைய செயலின் மேல் உள்ள விசுவாசம். என்ன செயலின் மேல் விசுவாசம்? சிலுவையில மரித்து உயிர்த்தெழுந்தார் என்ற விசுவாசத்தோடு அவரோட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். அப்ப ரோமர்ல பேசும்போது சிலுவை மரணம் உயிர்த்தெழுந்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். அது எப்படி இணைக்கப்பட்டிருக்கிறோம்? அந்த விசுவாசத்தினால. இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தை விசுவாசிக்காம இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் தான் என்னுடைய பாவத்தை கழுவும், அது மட்டும்தான் வல்லமை உள்ளது என்ற விசுவாசம் இல்லாமல் அவரோடு இணைக்கப்படுவது மறுபடியும் வீணானது. அடுத்து நீங்க 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை திருப்பிட்டீங்க அப்படின்னா, 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்க்கும்போது, நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம். அப்ப இது என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஞானஸ்தானத்தின் மூலமாக தேவன் திருச்சபைக்குள்ளாக சேர்க்கிறார் என்பதனுடைய அடையாளம். அது யாரானாலும் இருக்கலாம். அதான் சொல்லுது, யூதரா இருக்கலாம், கிரேக்கரா இருக்கலாம், அடிமையா இருக்கலாம், சுயாதீனா இருக்கலாம், எல்லாரும் ஒரே ஆவினாலே பரிசுத்த ஆவினாலே ஞானஸ்தானத்துக்குள்ளாக நம்ம என்ன செய்ய போறோம்? திருச்சபைக்குள்ளாக இணைக்கப்படுகிறோம். ஆகவே ஞானஸ்தானம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிகளுக்காக மட்டுமே, அது எல்லாருக்குமானது கிடையாது. இப்ப ஞானஸ்தானம் என்பது விசுவாசிகளுக்கு மட்டுமானது. ஞானஸ்தானம் இந்த சமுதாய அங்கீகரிப்பு அல்ல. அல்லது ஞானஸ்தானம் என்பது நான் இந்த சர்ச்சுக்கு ரொம்ப வருஷமா வரேன், ஒரு குறித்த வருஷம் வந்துருச்சு, அதனால நான் ஞானஸ்தானம் எடுத்து இந்த திருச்சபையில் அங்கமா இணைச்சுக்கிறேன் அல்ல. நீங்க 30-40 வருஷம் ஒரு சர்ச்சுக்கு போலாம், மனம் திரும்பாம ரசிக்கப்படாம ஞானஸ்தானம் எடுத்தா அது ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால நான் ரொம்ப நாளா சர்ச்சுக்கு வரேன், அதனால போதகர் எனக்கு தயவு செஞ்சு ஞானஸ்தானம் கொடுங்கன்னு கேட்காது. நான் ரொம்ப வருஷமா இந்த திருச்சபையில அங்கமா இருக்கேன், இந்த திருச்சபை ஆரம்பித்தது எனக்கு தெரியும், அதனால எனக்கு இந்த திருச்சபையில அங்கத்துவம் வேணும், இந்த திருச்சபையில ஞானஸ்தானம் வேணும் கேட்கக்கூடாது. அது வேதபூர்வமானது கிடையாது. வேதம் என்ன சொல்லுச்சு? இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது என்னது? பாவியா இருக்கிற என்ற உணர்வு வேணும். சுவிசேஷம் என்ன? என் இருதயத்தை தாக்கி இருக்கணும், என்ன உடைச்சிருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் என்ன பாவி உணர செய்து இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தை நான் விசுவாசிக்கணும். விசுவாசம் இல்லாம யாரும் ஒருபோதும் புதகட்ட போய் எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும் கேட்கவே கேட்காது.
அது வேதபூர்வமானது கிடையாது. அது வேதபூர்வமான வழிமுறை கிடையாது. அடுத்த ஞானஸ்தானம் என்று பார்க்கும்போது நம்ம ரோமர்ல வாசித்தோம், கொலோசியர்ல வாசித்தோம். நம்ம என்ன செய்யப்பட்டோம்? அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தோம். அவருடைய மரணத்துக்குள்ளாக மறித்து நாம் உயிர் தெழப்பட்டிருக்கிறோம். ஞானஸ்தானம் என்பது மூழ்கி எடுப்பதுதான் ஞானஸ்தானம், தெளிக்கிறது ஞானஸ்தானம் கிடையாது. ஏன்னா ரோமர்லையும் பார்த்தோம், கொலோசியர்லையும் பார்த்தோம். நம்ம என்ன செய்ய போறோம்? கிறிஸ்துவனுடைய மரணத்துக்குள்ளாக இணைக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய அடக்கத்துக்குள்ளாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப அடக்கம் எப்படி பண்ணுவாங்க? முழு சரீரத்தை அடக்கம் பண்ணுவாங்க. தலையை மட்டும் மண்ணுக்குள்ள கவுத்து விட்டு போக மாட்டாங்க. புரியுதா? முழு சரீரத்தை என்ன செய்யறாங்க? மண்ணுக்குள்ளாக அடக்கம் பண்ணப்பட்டு. அடுத்து அவர் எப்படி உயிர் தெழுந்தார்? தலையை மட்டும் தூக்கிட்டு நான் உயிர் தெழுந்துட்டேன்னு சொன்னாரா? அவர் முழுமையாக வெளிப்பட்டார். முழுமையான மகிமையுள்ள சரீரத்தை அவர் வெளி. அதான் நம்ம செய்யறோம். ஞானஸ்தானத்துல பாவத்துக்கு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு நீதிக்கு பிழைத்து இருக்கிறோம். இதுதான் அடையாளம். அடையாளத்தை ஒருபோதும் தவறாக பயன்படுத்தக்கூடாது. 3000 பேருக்கு எப்படி ஞானஸ்தானம் கொடுத்திருப்பாங்க? 3000 பேருக்கு இப்படிதான் ஞானஸ்தானம் கொடுத்திருப்பாங்க. ஒருத்தனால இருந்தாலும் சரி, 3000 பேரா இருந்தாலும் சரி, 2000 பேர் இருந்தாலும் சரி, 5000 பேரா இருந்தாலும் சரி, 1 கோடி பேரா இருந்தாலும் சரி, வேதத்துல இப்படிதான் ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது. தண்ணியில என்ன செஞ்சிருப்பாங்க? இந்த மைப்பை தொட்டில முங்கி வச்சிருக்கு. வேதம் தான் சொல்லுது. வார்த்தைய நம்ம தவறாக புரிந்து கொண்டு தவறான அடையாளத்தை நாம் செய்யக்கூடாது. அப்ப வேதம் தெளிவா சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, இப்படி திருச்சபைக்குள்ளாக ஒரு மனிதன் ஞானஸ்தானத்துக்குள்ளாக மூலமாக திருச்சபைக்குள்ளாக அங்கமாக தேவனுடைய சரீரத்துக்குள்ளாக அங்கமாக இணைக்கப்படுறான். இப்படி இணைக்கப்பட்டவர்கள் என்ன செஞ்சாங்க? 2ஆம் அதிகாரத்தை திருப்பி இணைக்கப்பட்டவர்கள் என்ன செஞ்சாங்க? அப்போஸ்தலர் 2:42 அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதலும் ஜபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஞானஸ்தானம் எடுத்தோன்னே நான் ரட்சிக்கப்பட்ட எனக்கு எல்லாமே தெரியும் என்று அல்ல. மத்தேயு 28ஆம் அதிகாரத்தை திருப்பிடுங்க. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18, 19, 20 வருஷத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18. அப்பொழுது இயேசு சமூகத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீசராக்கி பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, 20ஆம் வசனம், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அப்போ இங்க பாருங்க, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீசராக்கி அப்படின்னா முதலாவது இயேசுவை பின்பற்றவர்களாக்குங்க. இயேசுவை பின்பற்றவர்களாக்குங்க அப்படின்னா என்னது? இயேசு யாருன்னு சொல்லுங்க. இயேசுவை ஏன் விசுவாசிங்கன்னு சொல்லுங்க. அவங்க அதை விசுவாசிச்சாங்க அப்படின்னா இயேசுவை கடவுள் என்றும் இயேசுவை ரட்சகர் என்றும் இயேசுதான் என்னுடைய பாவத்தை மன்னிக்க வல்லமை உள்ளவர் என்றும் அவருடைய சிலுவை மரணம் உயிர்த்தெழுதல் மட்டும்தான் என்னுடைய பாவத்திலிருந்து என்னை கழுவுது என்ற விசுவாசோடனே அவங்க ஞானஸ்தானம் கொடுங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அது கை கொள்ளும்படி அவளுக்கு என்ன செய்ய உபதேசம். அதுக்கப்புறம் தான் டீச்சிங். முதலாவது ஞானஸ்தானம் கொடுத்து ஞானஸ்தானம் இணைக்கப்பட்டவனே எனக்கு எல்லாமே தெரியும் இல்ல. இப்பதான் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த திருச்சபையோடு இணைந்து ஆரம்பிக்கப்படுகிறது. நீ ஒரு நூதன சீசன். இந்த நூதன சீசன்னா நான் திருச்சபையில உட்கார்ந்து போதவருடைய இந்த வேதபூர்வமான போதனைக்கு நான் கீழ்ப்படிந்து கேட்டு கற்றுக்கொள்ள வேண்டும். அதான் இங்க செஞ்சாங்க. 42 அப்போஸ்தலர் 2:40 அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்தில். இப்ப இந்த ஞானஸ்தானம் பெற்று திருச்சபைக்குள்ள இணைக்கப்பட்டவர்களுக்கு அடிப்படை தெரிஞ்சிச்சு. என்ன அடிப்படை தெரிஞ்சிச்சு? இயேசு யாருன்னு தெரிஞ்சிச்சு. இயேசு எனக்காக என்ன செஞ்சார் தெரிஞ்சிச்சு. அது மட்டும் போதுமா? போதாது. அதுக்கப்புறம் இந்த திருச்சபைக்குள்ள இணைக்கப்பட்டு திருச்சபையினுடைய போதகர் அதிகாரத்துக்கு உட்பட்டு போதகர் வேதபூர்வமா சொல்ற எல்லா உபதேசத்தையும் நான் தாழ்மையாய் கீழ்ப்படிதல் உள்ள இருதயத்தோடு நான் திருச்சபையில உட்கார்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அதுல அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னா, அங்க பாருங்க, உறுதியாய் தரித்திருந்தார்கள். உறுதியாய் தரித்திருந்தார்கள் அப்படின்னா அவங்க அதுல உண்மையா இருந்தானா இந்த சத்தியத்துக்கு உண்மையா இருந்தான். ஞானஸ்தானம் பெற்று இந்த திருச்சபையில் அங்கமாயிட்ட அப்படின்னா உனக்கு தான். ஞானஸ்தானம் பெற்று நீ அங்கமாயிட்ட அப்படின்னா இந்த திருச்சபையில ஒரு வாழ்க்கை, வெளியே ஒரு வாழ்க்கை கிடையாது. இது எல்லாருக்கும் தான். இந்த திருச்சபையில அங்கமா இருக்கிற எல்லாருக்கும், இந்த திருச்சபையில அங்கமா இணையணும்னு விருப்பப்படுற எல்லாருக்கும் திருச்சபைக்குள்ள ஒரு வாழ்க்கை, திருச்சபைக்குள்ள ஒரு விசுவாசம், திருச்சபைக்குள்ள ஒரு ஆவிக்குரிய நிலைப்பாடு எடுத்துட்டு வெளியே வேற வாழ்க்கை கிடையாது. அப்படி இருந்தா நீங்க ஏமாத்துறீங்கன்னு அர்த்தம். நீங்க மாய்மாலக்காரர்கள் அர்த்தம், பொய்யர்கள் என்று அர்த்தம்.
அப்பதான் நான் மனம் திரும்பலன்னு அர்த்தம், இயேசு விசுவாசின்னு அர்த்தம். அப்பதான் நான் ரட்சிக்கப்படல. திருச்சபைக்குள்ள நான் அங்கமா இணைஞ்சு உறுதியா இதுல தரித்தில்ல, இது உண்மை அப்படின்னு சொல்லி இதுல வைராக்கியமா இத என்னுடைய விசுவாசமா இத என்னுடைய வாழ்க்கையா ஆக்கி கொள்ளல அப்படின்னா நீ ரட்சிக்கப்படல. இன்னைக்கு நிறைய நேரத்துல எல்லாரும் திருச்சபைக்குள்ள ஒரு வாழ்க்கை, திருச்சபை விட்டு வெளியே ஒரு வாழ்க்கை, திருச்சபைக்குள்ள ஒரு வாழ்க்கை, என்னுடைய குடும்பத்துல ஒரு வாழ்க்கை, என்னுடைய வேலை ஸ்தலத்துல ஒரு வாழ்க்கை, இப்படி வாழ்வதற்கு அழைக்கப்படலை. இங்க 47ஆம் வசனத்துல பாருங்க, அப்போஸ்தலர் 2:47 தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெறும். யாரு? இந்த திருச்சபையில சேர்க்கப்பட்ட இந்த விசுவாசிகள் வெளிய ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற. அப்ப இது என்ன செஞ்சிருக்கா அப்படின்னா, இயேசு யார் என்று விசுவாசித்து, இயேசு எனக்காக என்ன செஞ்சார் என்று விசுவாசித்து, இந்த அப்போஸ்தலருடைய போதனையில உறுதியாய் தரித்திருந்து இத வீட்லயும் வேலை பார்க்கிற இடத்துலயும் சமுதாயத்திலும் நடைமுறைப்படுத்தி இருக்கிறான். அந்த நடைமுறைப்படுத்தினால்தான் அவன் என்ன செஞ்சிருக்கிறான் அப்படின்னா, ஜனங்கள் எல்லா இடத்திலும் அவன் தயவு பெற்றிருந்தான். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அந்தியோகியா திருச்சபை இதே மாதிரிதான். அந்தியோகியா திருச்சபையில தான் முதலா கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வந்துச்சு. யார் பேர் வச்சா? அந்த திருச்சபை போதகரா? இல்ல, வெளியே இருக்கிற மக்கள். இவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றுவதாக இருக்கிறார்கள், ஆகவே இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று திருச்சபைக்கு வெளியே இருக்கிறவன் திருச்சபைக்குள்ள இருக்கிறவனுக்கு பேர் வச்சான். அப்ப ஒரு விசுவாசியுடைய பொறுப்பு என்ன அப்படின்னா, இந்த வேதம் போதிக்கிற இந்த உபதேசத்துல உறுதியாய் தரித்திருங்கள், உறுதியாய் தரித்திருங்கள் என்று ராணுவத்துல பயன்படுத்துற வார்த்தையை தான் இங்க பயன்படுத்து. ராணுவத்துல எதுக்கு இதை பயன்படுத்துவாங்க? எதிரி என்ன வந்தாலும் உன் நிலையில இருந்து மாறாத, உன்னை எது வந்து தாக்குனாலும் உன்னுடைய ஸ்டாண்ட்ல ஃபர்மா நெல்லு. காத்தடிச்சாலும் புயல் அடிச்சாலும் வெயில் அடிச்சாலும் கல் வந்தாலும் குண்டு வந்தாலும் நீ உன்னை தேசத்தை பாதுகாக்கிறதுக்காக நீ அந்த இடத்துல உறுதியா நில்லு என்பதற்காக பயன்படுத்தப்படுகிற வார்த்தை. அதேதான் இங்கே திருச்சபையில சேர்க்கப்படும் போது அங்க அந்த விசுவாசிகளுடைய மனநிலையை குறித்து பேசுகிறார். என்ன நடந்தாலும் திருச்சபையில 1000 பிரச்சனை வரும், திருச்சபை 1000 குழப்பம் வரும், உபதேசத்துல உறுதியா நில்லு. அதுல மட்டுமா சொல்றாரு? அடுத்து பாருங்க அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அந்யோன்யத்துல, ஐக்கியத்துல, திருச்சபை விசுவாசிகள் மத்தியிலான ஐக்கியத்துல உறுதியா இருக்கு. திருச்சபை விசுவாசிகள் ஐக்கியப்படலை அப்படின்னா அது மனம் திரும்புதலினுடைய வெளிப்பாடு கிடையாது. மனம் திரும்புதலினுடைய அடையாளத்துல ஒரு அடையாளம் திருச்சபை விசுவாசிகளுடனான ஐக்கியம். நான் சர்ச்சுக்கு வரேன், இங்க இருக்கிற யாரையும் எனக்கு பிடிக்கல, ஆனா இந்த சர்ச்சில் உண்மையா போதிக்கிறாங்க, சத்தியத்தை மட்டும் கேட்டுட்டு கம்யூனியன் அட்டன் பண்ணிட்டு நான் பாட்டு வீட்டுக்கு போயிடுறேன், என்னை தொந்தரவுப்படுத்தாதீங்க அப்படின்னா சீரியஸான பிரச்சனை. அது இல்லை. விசுவாசிகளுடைய ஐக்கியம் உறுதியா இருக்கணும், விசுவாசிகளோட ஐக்கியத்துல உண்மையா இருக்கணும். பிரச்சனை வராதுன்னு சொல்ல, பிரச்சனை வரும், ஆனா அதை வேதபூர்வமா சரி செய்வதில் சீக்கிரமாகி சரி செய்யணும். அடுத்து என்ன நடக்குது? அப்பம் பிக்குதலிலும் திருவிருந்துல உறுதியாய் தரு. ஏன் திருவிருந்துல உறுதியாய் தருத்திருந்தாங்க? இது மறுபடியும் என்னையும் என்ன ரட்சித்த தேவனையும் ஞாபகப்படுத்துகிறது. இந்த ரட்சித்த தேவன் யார் என்பதை காட்டுகிறது, அந்த ரட்சித்த தேவன் எனக்காக என்ன செய்தார் என்பதை காட்டுகிறது, நான் யார் என்பதையும் காட்டுகிறது. நான் யார்? பாவியான மனுஷனை அவருடைய கிருபையினால அவருடைய ரத்தம் சிந்தி என்னை மீட்டு கொண்டார் என்பதை காட்டுகிறது. அடுத்து அவங்க என்ன செஞ்சாங்க? ஜெபம் பண்ணுதலில் உறுதியாய் தொடர்ச்சியா ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்துல ஒன்று. எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல சொல்லும் போது தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்றாரு. அப்போ ஜெபம் என்ன செய்யுதுன்னா, அது எதோட அடையாளப்படுத்துறாருன்னா, அந்த பேட்டில் ஃபீல்ட், அந்த போர்க்களத்துல விழித்திருப்பதற்காக என்ன செய்ய? ஜெபத்துல விழித்திரு, நீ சுறுசுறுப்பா இருக்கணும். இந்த ஆவிக்குரிய போராட்டத்துல சுறுசுறுப்பா இருப்பதற்கு, நீ விழித்திருப்பதற்கு ஜெபத்தை அவர் சொல்றார். ஜெபம் திருச்சபை வளர்க்குது, ஜெபம் தனிப்பட்ட வாழ்க்கையை வளர்க்குது, ஜெபம் தேவனோட ஐக்கியத்தை வளர்ச்சி. இதுல அவர்கள் உறுதியாய் தரித்திருந்தார்கள். போதனை அவசியம், ஐக்கியம் அவசியம், திருவிருந்து அவசியம், ஜெபம் அவசியம். ஒவ்வொரு விசுவாசியினுடைய பொறுப்பு. ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு திருச்சபையில் அங்கமாக இணைக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியும் இதில் உண்மையாய் உறுதியாய் தரித்திருக்கிறது. அப்படிதான் சொல்லிட்டு 47ஆம் வசனத்துல கடைசியில பாத்தீங்க அப்படின்னா, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டவர். ரட்சிக்கப்படுவர். இப்படி ரட்சிக்கப்பட்டு திருச்சபைக்குள்ளாக ஜனங்களை என்ன செஞ்சார்? தேவன் சேர்த்தார். சேர்க்கிற ஜனங்களுக்கு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அவர்கள் என்ன செஞ்சாங்க? நடைமுறைப்படுத்திருக்கிறார். மறுபடியும் பார்க்கும்போது ரட்சிப்பு திருச்சபைக்குள்ளாக இணைக்கப்படுவது என்பது ஒரு மனுஷனுடைய தீர்மானம் அல்ல,
ஒரு மனுஷனுடைய முடிவல்ல, போதகருடைய முடிவல்ல, திருச்சபை விசுவாசிகளுடைய முடிவல்ல, தேவனுடைய நித்தியமான திட்டம். அதனாலதான் இங்க சொல்லப்படுது, சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் தேவன். தேவன் தன்னுடைய திருச்சபைக்குள்ளாக தன்னுடைய பிள்ளைகளை தேவன் இணைக்கிறார். இன்னைக்கு இந்த திருச்சபையில நடந்த நிகழ்வு என்ன? தேவன் தன்னுடைய சரீரத்துக்குள்ளாக ஒரு ஆத்துமாவை அவர் சேர்த்திருக்கிறார் என்பதனுடைய வெளிப்பாடு. அப்ப இந்த திருச்சபையில கடவுள் இருக்கிறாரா? யோசிக்கிறீங்க. மிக தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, தேவன் இந்த திருச்சபையில் இருக்கிறார். தேவன் என்று செயல்படுகிறாரா? ஆம். பிசாசின் பிடியில இருந்த ஒரு மனுஷன் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக இழுத்து அந்த ஜஸ்டினுடைய வாழ்க்கையில வல்லமையாய் தேவன் செயல்பட்டிருக்கிறார் என்பதனுடைய வெளிப்பாடு. தேவன் இன்றும் செயல்படுகிறாரா? ஆம், இன்றும் செயல்படுகிறார். இன்றும் அவருடைய சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. இன்றும் ஜனங்கள் குத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், ஜனங்கள் மனம் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். தேவன் வல்லமையாய் தன்னுடைய திருச்சபையை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். திருச்சபையே ஒரு விஷயத்த மாதிரி இல்லை, இது தேவனுடைய திருச்சபை, அவருடைய வீடு, அவர் வாசம் பண்ணும் இடம். இந்த இடத்துல தேவன் வல்லமையாய் செயல்படுகிறார். திருச்சபையும் திருச்சபை அங்கத்துவத்தையும் திருச்சபையினுடைய போதனையும் திருச்சபையினுடைய ஐக்கியத்தையும் திருச்சபையினுடைய ஜபத்தையும் திருச்சபையினுடைய திருவிருந்தியும் அற்பமாய் எண்ணாதீர்கள். அற்பமா என்னன்னா, இதை ஒழுங்கு செய்கிற போதகரை நீங்க அற்பமா என்பதற்கு சமம் கிடையாது. இதை நியமித்து கொடுத்த தேவனை அற்பமாக. இந்த திருச்சபை வேதத்தை போதிக்குது, இந்த திருச்சபை உண்மையா வேதத்தை போதிக்குது, வேத வசனத்தை எடுத்து போதிக்குது. அதுக்கு அடையாளம் தேவன் இந்த மனுஷனை ரச்சித்திருக்கிறார். சாட்சி நீங்க வேற எங்கேயும் போய் வேற யாரும் இந்த திருச்சபை தேவனுடைய திருச்சபை தேவனுடைய உண்மையான சுவிசேஷத்தை போதிக்குதுன்னு வெளியேந்து யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. திருச்சபைக்குள்ளே ஒரு அடையாளம் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கு. தேவன் இந்த திருச்சபையில் இருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில வல்லமையாய் தொடர்ச்சியா செயல்படுங்க ஆண்டவரே. ஆண்டவரே வல்லமையாய் இன்னொன்று திருச்சபையில ஆத்துமாக்களை கொண்டு வாங்க ஆண்டவரே. வல்லமையான ஆத்துமாக்கள் திருச்சபையில சுவிசேஷத்தை கேட்டு ஆண்டவரே உங்களுடைய வல்லமையான செயலை நாங்க பார்க்க உதவி செய்ய, எங்களுடைய திருச்சபை இன்னும் வளங்க, இன்னும் இந்த திருச்சபையில உங்களுடைய ஜனங்களை சேர்த்து விடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தொடர்ச்சியான ஞானஸ்தானங்களை பார்க்க, தொடர்ச்சியா இந்த திருச்சபை வளர தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பாரா. அதுக்கு உண்மையா தேவனுடைய சுவிசேஷத்தின் மீது அடிப்படையான விசுவாசத்தையும் அடிப்படையான பற்றையும் கொண்டு அனுதினமாய் மனம் திரும்பி அனுதினமாய் இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையை நோக்கி பார்த்து அவருடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது என்ற விசுவாசத்தோடு தரித்திருந்து மனம் திரும்பி வாழ தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபை பாராட்டுவதாக. ஆமென்.